அவர்கள் சவுதி அரேபியாவின் ரியாத் நகரிலிருந்து பாகிஸ்தானின் பெஷாவருக்கு வந்து இறங்கிய பயணிகள் விமானத்தில் இன்று திடீரென தீ விபத்து, அந்த லேண்டிங் கியரில் தீப்பிடித்து விபத்து ஏற்பட்டது. இதனால் விமானத்திலிருந்து புகை வெளியாக தொடங்கியதும் அவசரகால வழியின் வழியாக அந்த பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்படும் அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விமானத்தின் வால் பகுதியில் அந்த லேண்டிங் கியர் உள்ளிட்ட இருந்த பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டு புகை ஏற்பட்டவுடன் விமானத்தின் மத்திய பகுதியில் உள்ள அந்த சறுக்கு பாதை அவசர வழியின் வழியாக பயணிகள் அனைவரும் வெளியேறும் அந்த காட்சியை தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விமானத்தின் மத்திய பகுதியில் இருந்து அவசர கால வழியாக அனைத்து பயணிகளும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு விட்டனர். நல்வாய்ப்பாக அங்கு பயணிகள் எவருக்கும் எந்த விதமான சிறு காயமும் ஏற்படாமல் அனைவரும் உயிர் தப்பினர். விமானத்தின் லேண்டிங் கியர் என்று அழைக்கக்கூடிய விமானம் தரையிறங்குவதற்கு உதவக்கூடிய முக்கியமான அந்த கியரில் பாதிப்பு ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டது. இதனால் விமானத்தின் வால் பகுதியில் அந்த புகை மூட்டமாக காட்சியளித்தது. விமானம் தீப்பிடித்து விபத்துக்குள்ளானது என்று அஞ்சக்கூடிய வகையில் அவசர கால வழியை உடனடியாக விமானிகள் இயக்கியதால் அந்த பகுதியில் வழியாக பயணிகள் அனைவரும் மீட்கப்பட்டனர். அந்த அவசரகால விமான சறுக்கு பாதை வழியாக அந்த பயணிகள் வெளியேறும் காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து பயணிகளும் அவர்களது உடைமைகளுடன் உடனடியாக வெளியேற்றப்பட்டு விமான நிலையத்திற்குள் கொண்டு செல்லப்பட்டனர். சிறு காயங்கள் அடைந்த அந்த பயணிகளுக்கு மற்றும் முதியோர்களுக்கு, குழந்தைகளுக்கு முதலுதவி சிகிச்சையும் அங்கு பெஷாவர் விமான நிலையத்தில் வைத்து வழங்கப்பட்டது. சவுதி விமானம் பாகிஸ்தானில் திடீரென தீ விபத்துக்கு உள்ளானது. தொழில்நுட்ப கோளாறுக்குள்ளாகி அந்த தீ விபத்து ஏற்பட்டது. அங்கு பயணிகளிடையேயும் விமான நிலைய அதிகாரிகளிடையேயும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. லேண்டிங் கியரில் ஏற்பட்ட பழுதுக்கு என்ன காரணம் என்பது தொடர்பாக விமான பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அவரகம்